குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி, தேதி குறிப்பிடாமல் பார்லி ஒத்திவைப்பு. குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கியது. அதானி விவகாரம், மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் சபை நடவடிக்கைகள் முடங்கின. இதனிடையே கடந்த 17ஆம் தேதி லோக்சபா, மாநில சட்டசபை மற்றும் மாநகராட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. ராஜ்யசபாவில் அரசியல் சாசனம் பற்றிய 2 நாள் விவாதத்தின் முடிவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் கடந்த 2 நாளும் 2 சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்றும் லோக்சபா கூடியதும் அமித்ஷா மன்னிப்பு கேட்பதுடன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் ராகுல் மீதான வழக்கு பதிவு நடவடிக்கையை கண்டித்தும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். ஜெய் பீம் என முழக்கமிட்டனர். முழக்கங்களுக்கிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்ட சபை அலுவல்கள் முடிந்தது. லோக்சபா தலைவர் ஓம் பிர்லா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். முன்னதாக ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் கடிதத்தை பாரதிய ஜனதா எம்பிக்கள் லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவிடம் ஒப்படைத்தனர். முன்னதாக ராகுலுக்கு எதிராக உரிமை மீறல் கடிதத்தை பாரதிய ஜனதா எம்பிக்கள் லோக்சபா தலைவர் ஓம் பிர்லாவிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் ராஜ்யசபாவிலும் அமளி தொடர்ந்ததால் முதலில் 12 மணி வரை சபையை ஒத்திவைத்த ஜெகதீப் தன்கர் பின் 12 மணிக்கு சபை கூடியதும் தேதி குறிப்பிடாமல் ராஜ்யசபா ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். வயிற்றெரிச்சலில் புலம்பும் பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விழாவில் ரூபாய் 951 கோடி மதிப்பிலான 559 திட்டப்பணிகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ரூபாய் 133 கோடியில் 222 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் ரூபாய் 284 கோடியில் 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றினார். புயல், வெள்ளம், பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம். ஆனா செம்பரபாக்க ஏரியை திறந்துவிட்டு சென்னையை மூழ்கடிச்சது மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு. இதை நான் சொல்லல, சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க. இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும். அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார், டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம அரசு எதிர்க்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார், ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரசை குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். அதையும் கேட்கல. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்தபோது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார், அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது. நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே, காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. நெல்லையை உலுக்கிய பயங்கரம், கோர்ட் வாசலில் சரிந்த இளைஞன்.
ஜாதி ரீதியில் அடுத்த சம்பவம். நெல்லை அருகே உள்ள கிள்ளநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் மாயாண்டி, வயது 26. இவர் ஒரு வழக்கில் ஆஜராவதற்காக நெல்லை மாவட்ட கோர்ட்டுக்கு பைக்கில் வந்தார். கோர்ட் வாசல் அருகே காரில் காத்திருந்த ஒரு கும்பல் மாயாண்டி வருவதை பார்த்ததும் காரில் இருந்து இறங்கி அரிவாளுடன் ஓடியது. மாயாண்டியை மடக்கி சரமாரியாக வெட்டியது. கை, கால், தலை, உடல் என அனைத்து இடங்களிலும் கொடூரமாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த மாயாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது ஒரு கை துண்டாகி விழுந்து கிடந்தது. கோர்ட் வாசலுக்கு பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்தது. வாசலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் வளாகத்தில் திரண்டிருந்த வக்கீல்களும் ஸ்பாட்டுக்கு ஓடி வந்தனர். அதற்குள் வந்த காரில் ஏறி கொலையாளிகள் தப்பிச் சென்றனர். இருப்பினும் கொலையாளிகளில் ஒருவரை வக்கீல்கள் மடக்கி பிடித்தனர். அவர் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டார். மாயாண்டியின் உடல் மற்றும் துண்டான கையை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஐக்ரவுண்ட் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஜாதி ரீதியில் இந்த கொலை நடந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றி போலீசார் கூறியது: மாயாண்டி கொலையில் மொத்தம் 3 பேர் ஈடுபட்டுள்ளனர். ஒருவர் மட்டும் சிக்கியிருக்கிறார். இவரது பெயர் இருதயராஜ். மற்ற 3 பேர் தப்பியோடிவிட்டனர். இந்த கொலையை பழிக்கு பழியாக செய்திருக்கின்றனர். கொல்லப்பட்ட மாயாண்டி கிள்ளநத்தத்தைச் சேர்ந்தவர். அதே ஊரின் வடக்கூரைச் சேர்ந்தவர் ராஜாமணி, வயது 30. இவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர். திமுகவில் இருந்தார். கிள்ளநத்தம் ஊராட்சி வார்டு உறுப்பினராகவும் இருந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி இவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சம்பவத்தின் போது தங்கள் ஊருக்கு பக்கத்தில் ராஜாமணி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். இப்போது கொல்லப்பட்ட மாயாண்டியும் அதே ஊரைச் சேர்ந்த இசக்கியும் ராஜாமணி ஆடு மேய்க்கும் பகுதிக்கு வந்தனர். இவர்கள் 2 பேரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆடு திருட்டு தொடர்பாக ராஜாமணிக்கும் மாயாண்டிக்கும் இடையே சண்டை வந்தது. அந்த ஆத்திரத்தில்தான் ராஜாமணியை மற்ற 2 பேரும் சேர்ந்து கொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் மாயாண்டி, இசக்கி கைது செய்யப்பட்டனர். பின்னர் மாயாண்டி ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில்தான் இன்னொரு வழக்கு தொடர்பாக இன்று கோர்ட்டுக்கு ஆஜராக வந்தபோது கொல்லப்பட்டிருக்கிறார். ராஜாமணி கொலைக்கு பழிக்கு பழியாகத்தான் மாயாண்டியை கொலை செய்திருக்கின்றனர். கொலையாளிகள் விவரம் தெரிந்துவிட்டது. விரைவில் அவர்களை கைது செய்து விடுவோம் என்று போலீசார் கூறினர். நெல்லையில் தொடர்ச்சியாக நடந்து வரும் ஜாதிய கொலைகள், ஜாதி ரீதியிலான மோதல்கள் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில்தான் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் பாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையும் இப்போது கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்தில்தான் நடந்தது. பட்டப்பகலில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த கோர்ட் வாசலில் நடந்த கொலை மீண்டும் நெல்லை மாவட்டத்தை உலுக்கி போட்டுள்ளது. உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னையை நெருங்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரிக்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்தது. இது இன்று வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை 6 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா நோக்கி நகரும். அதே நேரத்தில் ஆந்திர கடல் பகுதிக்கு மேல் உயரழுத்தம் இருப்பதால் புயல் சின்னம் மேலும் வடக்கு நோக்கி நகர வாய்ப்பில்லை. எனவே இது மீண்டும் தமிழக கடற்கரையை நோக்கி திரும்பி நாளை மறுநாள் சென்னைக்கு அருகே வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பரந்தூர் ஏர்போர்ட் பணிகள் சிறப்பாக நடக்கிறது. அமைச்சர் ராஜா தகவல். தமிழகத்தில் உள்ள அனைத்து சிப்காட் பகுதிகளிலும் ஒரே நாளில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கத்தில் உள்ள சிப்காட்டில் நடந்த விழாவில் அமைச்சர் ராஜா மரக்கன்றை நட்டு திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் பரந்தூர் விமான நிலையம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம வெகு விரைவில் நல்ல ஒரு அற்புதமான அதெல்லாம் அது ப்ராசஸ் இருக்கு. இப்ப யூனியன் கிட்ட போயிருக்கோம். எல்லாம் நம்ம சைட்ல எல்லாம் பண்ணியெல்லாம் முடிஞ்சது. யூனியன்ல இருந்து வரணும். எண்ணூர் அத்திப்பட்டு ரயில் சேவை பாதிப்பு. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லும் புறநகர் ரயில்களில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர். எண்ணூர் அத்திப்பட்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே வல்லூர் அனல் மின் நிலையத்திலிருந்து மின் உற்பத்திக்காக கொண்டு செல்லப்பட்ட எர்த் வயர் திடீரென அறுந்து விழுந்தது. அந்த மின் வயர் மின்சார ரயில்களுக்கு செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியின் மீது விழுந்ததால் பழுது ஏற்பட்டு மின் சேவை முற்றிலும் துண்டானது. இதனால் சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் புறநகர் ரயில்கள் பொன்னேரி, மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையங்களில் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்த ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்து மின் கம்பியை சீரமைத்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு சென்னை நோக்கி மீண்டும் ரயில்கள் இயக்கப்பட்டன. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 2 வழி தடங்கள் மட்டுமே உள்ளதால் ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்க முடியாமல் உள்ளது. எனவே இந்த பாதையை 4 வழி பாதையாக மாற்ற பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். பார்சலில் வந்த சடலம் திறந்து பார்த்த பெண் அதிர்ச்சி. ஆந்திராவில் பரபரப்பு சம்பவம். ஆந்திர மாநில மேற்கு கோதாவரி மாவட்டம் யாண்டகண்டி பகுதியைச் சேர்ந்தவர் துளசி புதிதாக வீடு கட்டி வருகிறார்.
ராஜமுந்திரி சத்திரிய சேவா சமிதி அமைப்பிடம் கட்டுமான பணிக்கான பொருட்களை கேட்டு உதவி கோரினார். அதன் பேரில் அந்த அமைப்பினர் வீடு கட்டுவதற்கான பொருட்களை அனுப்பி வருகின்றனர். ஏற்கனவே டைல்ஸ் அனுப்பி வைத்தனர். மின் விளக்குகள், மின் விசிறிகள், சுவிட்சுகள் போன்ற மின்சார உபகரணங்கள் வழங்கப்படும் என துளசிக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதன்படி ஆட்டோவில் நேற்று மாலை பார்சல் ஒன்று வந்தது. அதை வாங்கிய துளசி இன்று காலை பிரித்து பார்த்தார். அதில் அழுகிய நிலையில் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரின் சடலம் இருந்தது. அதிர்ச்சி அடைந்த துளசி மற்றும் குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் மாவட்ட எஸ்பி அத்னான் நயீம் அஸ்மி மற்றும் போலீசார் விரைந்து சென்றனர். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அந்த பார்சலில் 1,30,00,000 ரூபாய் வழங்க வேண்டும், எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கை கடிதமும் இருந்தது. அதை கைப்பற்றிய போலீசார் பார்சலை டெலிவரி செய்த நபரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சத்திரிய சேவா சமிதியின் நிர்வாகிகளிடமும் விசாரித்து வருகின்றனர். இறந்தவர் யார் என்பது குறித்தும் விசாரணை நடக்கிறது. தொடர்ந்து 3வது நாளாக குறைந்த தங்கம் விலை. தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து சரிந்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் 3வது நாளாக இன்றும் விலை குறைந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,040 ரூபாயாக குறைந்தது. கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டில் விலை குறைவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நகைக் கடைகளில் விற்பனையும் அதிகரித்துள்ளது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் சரிவை சந்தித்து வருகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 98 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சபரிமலையில் ஒரே மாதத்தில் 25 லட்சம் பக்தர்கள் தரிசனம். களைகட்டும் மண்டல சீசன். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை 1 முதல் 41 நாட்கள் மண்டல பூஜை காலம் அனுசரிக்கப்படுகிறது. 41வது நாள் மண்டல பூஜை நடக்கிறது. இந்த ஆண்டு மண்டல பூஜை நவம்பர் 16 தொடங்கியது. அதற்கு முதல் நாள் மாலையே சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தில் நடை திறக்கப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி ஏந்தி பம்பை வழியாகவும் புல்மேடு, எரிமேலி வழியாகவும் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்கின்றனர். கடந்த ஆண்டு போல் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் தரிசனம் செய்து திரும்புகின்றனர். இருப்பினும் கடந்த 3 நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 92,000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனால் சில மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரங்குத்தியில் இருந்து பக்தர்கள் கட்டம் கட்டமாக அனுப்பப்பட்டனர். டிசம்பர் 18 இரவு 10 மணி வரை 26,08,349 பக்தர்கள் தரிசனம் நடத்தியுள்ளனர். இது நேற்று 27 லட்சத்தை கடந்தது. மண்டல பூஜைக்கு இன்னும் 6 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் சபரிமலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. வரும் 26 மண்டல பூஜை நடக்கிறது. அன்று அதிகாலை 3:30 மணிக்கு தொடங்கும் நெய் அபிஷேகம் காலை 11 மணியுடன் முடியும். மதியம் 12 மணிக்கு தங்க அங்கி அணிவித்து மண்டல பூஜை நடக்கும். அதன் பிறகு அடைக்கப்படும் நடை மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக டிசம்பர் 30 மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும்.